நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மாசி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு போதாயன அமாவாசை. போதாயன அமாவாசையை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு தான் தர்ப்பணம் கொடுக்கணும். மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் போறாருன்னா நல்ல ஜாப் கிடைக்க போறதுன்னு அர்த்தம். உள்ளூரில் நிலம் வாங்குற யோகம் உண்டு, வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம். மனசுல பல்வேறு விதமான எண்ணங்கள் வந்துட்டு போகும். சிலருக்கு கை வலிகள் வந்துட்டு போகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். பலருக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் முன்னேற கை கொடுப்பீர்கள். ரிஷபராசி என்பர்களே, கான்சன்ட்ரேஷன் பல இடத்துல மாறிண்டே இருக்கும். இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். நிறைய தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. பயணங்கள் திருப்திகரமாக அமையும். மிதுன ராசி என்பர்களே, இது நன்மையான ஒரு நாளாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கையில் இருக்கு. எப்படி 8ஆம் இடத்துல சந்திரன் போறாரு, அந்த மூடு ஃப்ளக்சுவேட் ஆகும். நம்ம பொறுமையாக செயல்படணும். யாரையும் குறை சொல்லப்படாது. ஆஃபீஸில் மூத்த அதிகாரிகளை பகிச்சுக்கப்படாது. கூட இருக்கிறவாள்கிட்ட அனுசரித்து போகணும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ் வருமானம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பொறுமையாக செயல்பட்டால் இன்னைக்கு வெற்றி தான். கடகராசி என்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். விசேஷம். நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி. கல்யாண விஷயம் கைகூடி வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வெற்றி உண்டு. ஃபாரின் தொடர்பான பிஸ்னஸ் முயற்சியில் ஈடுபடலாம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிட வேண்டிய ஒரு நாள். அதே நேரத்தில் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சூப்பராக வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில எதிரிகள் கூட இருந்தே குழி பறித்தவர்கள் சில பேர் இடம் மாறி போவார்கள். அவர்களை எதிரிகள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும். இந்த நாள் நல்ல தனலாபம் தரும், உத்தியோக லாபம் தரும். கன்னிராசி என்பர்களே, சந்திர பகவான் 5ஆம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் காதல் கைகூடவே மாட்டேங்கிறதுன்னு ஒரு கவலை. சிலருக்கு இன்றைக்கு காதல் கைகூடும். மனதுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும். தன லாபம் உண்டு. நல்ல தன வருமானம் வரும். வியாபார லாபம் தரும். துலாம் ராசி என்பர்களே, பெற்ற அன்னையின் ஆசீர்வாதம் உலகத்தில் உயர்ந்த ஆசீர்வாதம். அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம், பெற்ற தாயின் ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குகிற யோகம், புதிய வீடுமனை வாங்குகிற யோகம், கல்வியில் நல்ல முன்னேற்றம், நல்ல தூய்மையான ஆடைகள் அணிவது, டிப்டாப்பாக இருக்கிறது இந்த நாள் நல்லா இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். சார், இந்த முயற்சி இன்னைக்கு செய்கிறேன்னு நீங்கள் இறங்குவீங்க. இந்த முயற்சி பலிக்கும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். தனுசுராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். நல்ல தன வருமானம் வரப்போகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் வரப்போகிறது. எழுத்தாளர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும். நினைக்கிற காரியங்கள் வெற்றி பெறுவதும் பணவரவு வருவதும் மனசுக்கு மகிழ்ச்சி தரும். சார், மகர ராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும். ரொம்ப ராசியான மனிதர்களின் பேர் கிடைக்கும். நீங்கள் சந்திக்க விரும்பிய நபர் ஒருவர் உங்களை வந்து சந்திப்பார். எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடிவதனால் பிஸ்னஸில் லாபம், தொழிலில் வெற்றி என்ற நாள் நல்லா இருக்கு. நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக செயல்படணும். அவசரப்பட்டுறக்கூடாது. தன லாபம் வரணுமா, பொறுமையாக செயல்படுங்க. இன்றைக்கி சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். உடல் நலத்தில் மட்டும்
கும்பராசிக்காரர் அக்கறை எடுக்கணும். அதிக கடன் வாங்கக்கூடாது. இன்னைக்கு கடன் வாங்கினா கடன் பெருகும், கவனமாக இருக்கணும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து யாமிருக்க பயமேன்னு முருகப்பெருமான் சொன்ன மாதிரி சந்திர பகவான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார். காதல் உறவுகள் சிலருக்கு மலரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும் மிகச்சிறந்த நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?